தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆத்மாவுக்கு சமீபமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபையுள்ள தயவுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் அவருடைய சமூகத்திலே அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம், ஆராதிப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போல, இயேசுவே ஆத்தனே பெரே சாரோனே பிரகாவும் லீலி புஷ்பகுமா, மதினாயிரங்களில் தீர்ந்தோ, மதினாயிரங்களில் தீர்ந்தோ, மரங்களில் சிலிப்போ, எந்த நேசரதோ நின்றார், காட்டு மரங்களில் சிலிப்போ, எந்த நேசரதோ நின்றார், நாமம் ஊற்றுள்ள பரிமளமே, எந்த ரசத்திலும் மதிமதுரம், நாமம் ஊற்றுள்ள பரிமளமே, இந்த ரசத்திலும் மதிமதுரம், இயேசுவே கேட்டுகிறார், அவர் இடது கையின் தலைக்கே வடக்கரத்தாலே கேட்டுகிறார், அவர் நேசத்தம் சோதமனே, என்னில் பறந்த கொடி நேசதே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே, கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே, இயேசுவே என்னுடையவரே,
மகிழ்ச்சிகளில் தீரந்தோ மாறீரருணோதயப்போ துதிப்போ வரும் ஜீவன் யாரோ கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்தவர்கள் நேர்த்தியாய் வார்த்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் அவனை எந்நாளும் அவனை காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் பார்த்தோம், பென்யமீன் எப்படிப்பட்டவன்? அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். நீயும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருக்க நீ என்ன செய்யணும்? ஒப்புக்கொடு. அவர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமே. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அவ்வளவு பிரியம் வைத்திருந்தார். காரணம் ஏன்? உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கை, அது ஈசாக்கின் உடன்படிக்கை, யாக்கோபின் உடன்படிக்கை, அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் மேல், அவர் ஜனத்தின் மேலே நிலைவரப்படுத்தும்படியாய் அந்த ஜனங்கள் மேலே வைத்திருக்கிற கிருபை, அந்த ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கம், தயவு, அன்பு, நீதி, அது பெரிதாக இருந்தது. அதுதான் அவருக்கு பிரதானமாக இருந்தது. அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுல நீ ஆபிரகாம் பிள்ளையா இருப்பாயானால், நீ ஆபிரகாமின் சந்ததியாய் இருப்பாயானால் அந்த உடன்படிக்கையின் பிள்ளையாய் நீ இருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பிள்ளையா இருப்பதற்கு என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமான பிள்ளையா இருந்தா போதும். அவருடைய பிள்ளைகள், அவருடைய முற்பிதாக்கள் எல்லாம் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க அப்படிதான் இருந்தாங்க, கர்த்தருக்கு பிரியமா இருந்தாங்க, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்தாங்க. அந்த தேவனையை முன்னிறுத்தினார்கள், எல்லாவற்றிலும் முன்னிறுத்தினார்கள், எல்லாவற்றிற்கும் அவங்க பலி செலுத்தினார்கள். அந்த தேவன் சொன்னதுதான், அந்த தேவனுடைய சித்தம் தான், அதை நிறைவேற்ற அவர்கள் கவனமாக இருந்தாங்க. அந்த வைராக்கியம் அவர்களுக்குள்ள அந்த தேவன் மேல் இருந்தபடியினால்தான் அவனுக்கு 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்து 100 வயசுல கொடுத்த மகனையும் கூட அவன் 112 வருஷத்துல, இப்ப அவனுக்கு ஒரு 12 வயசு வரும்போது அவனையே கொல்றதுக்கு துணிகிறான். ஏன்? என் தேவன் சொன்னதுதான். அவர் இந்த ஒருவனை எடுத்துக்கொண்டாலும் 1000 கொடுக்க என் தேவன் உண்மையுள்ளவர் என்கிற விசுவாசம். அதனால்தான் அவனுக்குள்ள உள்ளத்தின் நிறைவு, அவனுக்கு வாய் பேசின என்ன பேசினது? அவன் யெகோவா ஈரே, அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவன் பதறி கூட எதுவுமே சொல்லல. பலி செலுத்துவதற்கு எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஆடு எங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்ன வார்த்தை, நீ தாண்டா அதுன்னு சொல்லல. அவன் சொல்லல. அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த தேவன் மேல ஒரு நம்பிக்கை, இன்றைக்கு அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் நீதான் கர்த்தருக்கு பிரியமானவன். உனக்கு தான் பென்யமீனின் ஆசீர்வாதம். பென்யமீனின் ஆசீர்வாதம் உனக்கு தான் மக்களே. அல்லேலூயா. நீதான் பிரியமானவன். பிரைஸ் தி லார்ட். ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றதைப் போல நீயும் என்ன செய்ய? கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அவருடைய சமூகத்தில் நீ சாட்சி பெற்றுக்கொள். பிரியமான காரியங்களை செய்ய. பிரியனை நீ ஒன்றும் பெரிய காரியம் ஒன்றும் பண்ண வேணாம். அவர் உனக்கு சொல்கிற காரியத்தில் நீ கவனமாக, நான் அடிக்கடி அதை தான் சொல்கிறேன், அலாமிங்க வேணாங்கிறேன். அட நில்லு, நான் நிற்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் மக்களே, வேற ஒன்றும் நீ பண்ண வேணாம். நீ நடனா நடக்க தெரியணும், பேசுனா பேசு, பாடுனா பாடு, துதினா துதி. இதை செய்யறதுக்கு ஞானம் இருந்தால் போதும், கேட்கிற திராணி இருந்தால் போதும், அதை செய்யக்கூடிய அந்த கீழ்ப்படுதலின் ஆவி இருந்தால் போதும்.
அல்லேலூயா. அசட்டையின் ஆவி அல்ல, கீழ்ப்படிதலின் ஆவி. அல்லேலூயா. ஆமா, அப்போ நீ ஆண்டவரை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். வாக்குத்தத்தத்தை போல நீ முதல் 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 உன் காரியத்தில், உன் வாழ்க்கையில எதெல்லாம் முதல்லன்னு தோணுதோ எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து, எனக்கு இந்த காரியத்தில் நீர் எனக்கு இதை செய்ய, இதை மேற்கொள்ள எனக்கு ஞானம் தாங்க, என்னை நடத்தி கொண்டு போங்க. இன்னைக்கு அழகாய் பாடணும். எத்தனை செங்கடலை போல பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் அதில் வழிவாசல் ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லையா? செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள். தன்னுடைய சத்துருக்கள் அழிந்து போவதை கண்காண செய்தவர். ஒருவனும் இரல, பின்னாடி துரத்திக்கிட்டே வர்றான். தன்னுடைய ஜனங்களை அழகா கொண்டு போய் ஏத்தி, அவன்ல ஒருவனும் மீறாதபடி அப்படியே அழித்து போட்டவர். உன் சத்துருவை உன் கண்காண அழித்து போடுவார். அல்லேலூயா. உன் சத்துருவை நீ உன் வாழ்க்கையில தேடியும் காணாதிருப்ப. நீ ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் தான். அல்லேலூயா. அதை நம்பு, அதை நீ விசுவாசி. நீதான் கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. நீதான் கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. அந்த பென்யமீனுக்கு கொடுத்த இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தரோடு அவன் சுகமாய் தங்கியிருப்பான் என்பது. எப்படியா சுகமாய் தங்கியிருப்பான்? சுகமாய் தங்கியிருப்பதுன்னா என்ன அர்த்தம்? சுகமாய் தங்கியிருப்பது, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய கரத்தின் நிழல், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய ஆளுக, அவருடைய எல்லைக்குள்ள நீ கவனமா இருக்கும் பொழுது அந்த அசூரன்ஸ், என்னை வேலி அடைக்கிறவர் ஒருவர் உண்டு, பாதுகாக்கிறவர் ஒருவர் உண்டு, ஒரு பராமரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, எனக்கு அவர் பக்கபலமாக இருப்பார், அவர்தான் எனக்கு கோட்டை, அவர்தான் எனக்கு அரண், அவர்தான் எனக்கு துருகம், நான் நம்பும் கேடகம், எனக்கு அவர் உயர்ந்த அடைக்கலாம். இதுதான் சொல்லுவான். யாரு? உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன். ஹல்லேலூயா. அவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அசூரன்ஸ் அதுதான். அதுக்கு பேர் தான் சுகம்னு பேர். ஹல்லேலூயா. ஆமா, பாதுகாப்பு. அவருடைய சமூகத்தில் ஒரு இளைப்பாறுதல், அங்கே ஒரு சமாதானம், அங்கே ஒரு சந்தோஷம், அங்க ஒரு வேற்றுமையின் ஆவியை நீங்க பார்க்க முடியாது, அங்க முறுமுறுப்பை பார்க்க முடியாது, வாக்குவாதத்தை பார்க்க முடியாது, அங்க போராட்டத்துக்கு இடம் இல்லை, அங்க சஞ்சலத்துக்கு இடம் இல்லை, அங்க வியாதி வறுமைக்கு அங்க இடம் இல்லை, அங்க சத்துருவின் போராட்டத்துக்கு இடம் இல்லை, மனுஷிக ஆவிகளுக்கு அங்க இடம் இல்லை, அந்தகார வல்லமைகளுக்கு அங்க இடம் இல்லை, பில்லி சூத்திய சூழியத்துக்கு அங்க இடம் இல்லை, ஏவலுக்கு அங்க இடம் இல்லை. எப்பேற்பட்ட சத்துருவின் போராட்டங்களா இருந்தாலும் அந்த எல்லைக்குள்ள அதுக்கு அனுமதியே இல்லை. அது ஆண்டவர் சொல்ற, இதை நான், இந்த இடத்தை நான் விரும்பினபடினால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லிட்டு, அந்த இடத்துல என்ன இருக்கும்? சுகம் இருக்கும். சுகனாலே சகலத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த பென்யமீன் ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமானால், முதலாவது நீ என்ன எப்படி இருக்கணும்? நீ அவருக்கு பிரியமா இருக்கணும். நீ பிரியமா இருக்கும்போது நீ அவரோட என்ன செய்வ? நீ சுகமா தங்குவ. அந்த நீ சுகமா தங்குற இடத்துல பிரதானமா என்ன இருக்குது? தேவ பிரசன்னம் இருக்கும், அவருடைய சமூகம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, அங்க அவருடைய தூதர்கள் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் விசுவாச கண்கள் அதை காணணும். பிரைஸ் தி லார்ட். அதை விட ஒரு பாக்கியமான காரியம் உலகத்துல வாழ்க்கையில வேற எதுவும் இல்லை. பெரும்பாடுள்ள ஸ்திரியை கர்த்தர் மனதுருகி ஆசீர்வதிக்கும் பொழுது அங்க ஒரு வார்த்தையை சொல்றார். அழகா நீங்க வாசிங்களேன், அதை மார்க்கு 5:34 வாசிங்களேன். அவளை பார்த்து ஒரு வார்த்தை அவர் வாய் சொல்லிட்டு, அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு நீ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சுகமாயிரு. எப்படியா?
நீ எப்படி சமாதானத்தோட நீ போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, இப்படியே நான் உன்னை சொல்லி அனுப்பி நான் உன்னை தனிமைப்படுத்தல, நான் உன் கூடவே இருப்பேன், நான் பிரசன்னராக இருப்பேன், நான் உனக்கு என் மகிமையினால நான் உன்னை மூடிக்கொள்வேன், நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி நீ எப்படி இருப்ப, நீ சுகமாயிருப்ப, சுகமாயிருப்ப. இதுதான் அனுபவம். ஆண்டவர் உன்னை விடுவிக்க கூடுமானால், ஆண்டவர் உன்மேல் கண்ணோக்கமா இருக்க கூடுமானால், ஆண்டவர் உன்மேல் மனதுருகி சொல்லுகிற வார்த்தை என்ன, நீ சமாதானத்தோட போ. என்ன செய்ய, நீ சமாதானத்தோட போ. உனக்கு எப்பேற்பட்ட வேதனை இருந்தாலும் அந்த வேதனை நீங்கி நீ எப்படி இருப்ப, நீ சுகமா இருப்ப. ஆண்டவருடைய வாய் சொன்ன வார்த்தை, அவர் சொன்னதாக யாரு சொல்ல, அவர் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு அந்த விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட இப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை, ஆசீர்வாதத்தை அந்த தாய் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை வைராக்கியமா வந்திருக்கலாம், இன்னைக்கு நான் விடுதலையை வாங்கி சுதந்திரித்து கொள்ளாம நான் ரிட்டர்ன் ஆகவே மாட்டேன் என்று ஒருவேளை வைராக்கியமா வந்திருக்கலாம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் தேவன் உள்ளங்களை ஆராய்கிற தேவன். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் இன்னைக்கு நான் எதையாகிலும் சுதந்திரித்து கொள்ளாமல் என் வீட்டுக்கு நான் திரும்பி வருவதில்லைன்னு ஒரு பொருத்தனையோட நீ வரக்கூடுமானால் நீ சமாதானத்தோட போவ. உன் மனதில் என்ன வேதனை சஞ்சலம் இருந்தாலும் அதை நீக்கி போட்டு உன்னை நீ போகிற இடத்துல, நீ தங்கும் இடத்துல உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் தான் நீ ஆராதிக்கிற உன் தேவன் ஆகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீ அதற்கு முன்பாக எந்த பில்லி சூனிய வல்லமைகள், மந்திரங்கள், தந்திரங்கள், வியாதிகள், பயங்கள் உன்னை ஒன்று மேற்கொள்வதில்லை. அதை பற்றி நீ கவலைப்பட, அதை குறித்து நீ நினைக்கவும் தேவையில்லை. அவரையே நோக்கி பார்க்கிறவன் சூழ்நிலையை பார்க்க மாட்டான். சூழ்நிலையை பார்த்தா தான் சூழ்நிலை பேர் என்னென்ன பேருன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் முகத்தையே நோக்கி பார்க்கிறவனுக்கு எதையும் தோணாது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த அனுபவம் இருந்தா போதும். பிரச்சனையா பேசாத ஜெபத்தில் உட்காந்துடலாம், துதி பாடலாம், சங்கீதம் பாடலாம். ஆண்டுடைய ஜனத்தோட சேர்ந்து என்ன செய்ய, அனுதினமும் ஆலய வாசல் திறந்திருக்கிறது, அனுதினமும் இங்கே வாசல் திறந்திருக்கிறது. வந்து பேசாத உட்காந்து ஜனங்கள் ஜெபிக்கும் போது கூட உட்காந்துக்கங்க, அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்களேன். இங்கே வரும்போது ஆண்டவர் ஒன்றை பேசிடுவாரு. அதை யாரும் அதை ரசிக்கிறது இல்லை, அதை யாரும் உணர்றது இல்லை. நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு தேவ சமூகத்தில் வருகிற ஒரு பிள்ளையையும் ஆண்டவர் வெறுமனே திருப்பி அனுப்புறதே இல்லை மக்களே. ஹல்லேலூயா. நீ உனக்கு ஒரு பிரச்சனையா, போராட்டமா, தேவ சமூகத்தில் வந்து உட்காந்துரு. அண்ணால் தேவ சமூகத்துக்கு ஓடி வரலனா அப்பேற்பட்ட மகத்துவத்தை பார்த்திருக்க முடியுமா? ஒரு தீர்க்கதரிசியை இந்த வேதத்தில் நம்ம பார்க்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது அவனை போல. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். ஒரு தாய் தன்னை அர்ப்பணித்து நம்பி தேவ சமூகத்தில் வந்து விழுந்து மனம் கிளேசமுள்ள ஸ்திரியாய் தன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை, துக்கத்தை, பாரத்தை அப்படியே வெளிப்படுத்தி அப்படியே இறக்கி வச்சு போகும்போது அந்த 7 வயது அந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தை, நீ சமாதானத்தோட போன்னு சொன்ன வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய மகிமை. ஆனா அந்த அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளை அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பார், அவனை நான் உமக்கென்று நான் கொடுப்பேன். அதுதான் பொருத்தனை. ஹல்லேலூயா. அவனை போல ஒரு தீர்க்கம் இந்த உலகத்துல இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நீ எப்பேற்பட்ட வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு நீ வந்தாலும் ஆண்டவர் உன்னை பெரிய காரியம் செய்வார். எப்படியா? பிரதானமான உன்னை ஆசீர்வதிப்பாராம். அவர் தான் செஞ்சாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அப்ப அது பெரிய காரியம். ஏன்னா அவர் பெரியவர், பெரிய காரியம் தான் செய்வார். அப்படித்தானே? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்ற, நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறார். அவர் பயங்கரமானவர், அவர் பயங்கரமான தேவன், அவர் மகா பெரியவர்,
அவர் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கற்றுக்கொள்வோம். மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்துல அவர் நம்ம வைத்திருக்கிற இடத்துல, அவர் காண்பிக்கிற தேசத்துல சுகமாய் தங்குவதற்கு நமக்கு நம்ம அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். அப்ப அவருடைய பிரசனம் நமக்கு தேவை, அவருடைய மகிமை நமக்கு தேவை, அவருடைய ஆலோசனை நமக்கு தேவை. அவருடைய வழி நடத்துதல்ல நாம் நிறுத்த பழகுவோம். அல்லேலூயா. அப்பொழுது அவர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளில் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் தான். இன்னைக்கு உனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றபடி கேட்டா நீ அநேக ஜாதிகளுக்கு இன்னைக்கு கடனாக வந்து உட்காந்துருக்கலாம். இன்னைக்கு நீ ரொம்ப டெபிசிட்ல ரொம்ப பள்ளத்தில் வந்து உட்காந்துருக்கலாம். நினைச்சு பார்க்காத கடன்ல கூட வந்து உட்கார்ந்துருக்கலாம் நீ. ஆனா நீ அவருடைய வார்த்தையை நீ கேட்டு அவரை விசுவாசித்து அவரை நம்பும் பொழுது, அவருடைய சமூகத்துல நீ காத்திருக்கும் பொழுது அநேக ஜாதிகளுக்கு உன்னை கடன் கொடுக்கும்படி செய்வாராம். நீயோ கடன் வாங்காது இருப்ப, உன் சூழ்நிலை எல்லாம் தலைகளாகி மாறிவிடுமா. நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஹல்லேலூயா, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லாம் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் என்ன செய்வார்? அவர் நிறைவாக்கி நடத்துகிற தேவன். அப்ப அவரை நீ என்ன செய்ய? பிரியப்படுத்து. அவருடைய சமூகத்துல நீ சுகமாய் தங்க நீ உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, இதெல்லாம் நீங்க 91:10 வாசிங்க. அங்க அழகாய் சொல்லுகிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 9வது வசனம் வாசிங்க. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர் உனக்கு தாவரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை எப்படி பாதுகாக்கிறாரோ பராமரிக்கிறாரோ உன்னையும் பாதுகாப்பார், பராமரிப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதெல்லாம் யாரு சொல்லுவான்? உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் தான் சொல்லுவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவனுக்கு தான் அந்த பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். நீங்க தமிழ் வேதாகமத்தில் அவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமான எப்படி இருப்பானா அவராலே பாதுகாப்பான இடத்துல தங்கியிருப்பான் என்று ஆங்கில வேதாகம் சொல்லுவாங்க. பாதுகாப்பான இடம், அதான் அரண், கோட்டை. அல்லேலூயா. அது எத்தனை சந்தோஷம் பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை மக்கள். இந்த உலகத்துக்கு முன்பாக நம்ம வரத்துல நம்முடைய ஞானம் இல்லை, அடிக்கடி உச்சரிக்கிறது அதுதான். நம்முடைய ஞானமோ நம்முடைய பலமோ அல்ல. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. நம்மளை அறியாமல் எத்தனையோ நாசமோசங்கள், சேதங்கள் நம்மை அணுகின பொழுதிலும் ஒரே வார்த்தை, அந்த சங்கீதம் 91:14 படி, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளிகள் ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியிலும் அவர் நின்று நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு இருந்தா போது. கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளிலே மூடி பாதுகாக்கிறது போல அந்த உன்னதமானவர் தம்முடைய அன்பின் செட்டைகளில உன்னை மூடி மறைக்கிற அனுபவத்துக்குள்ள நீ ஓடி ஒளிந்துகள். என் தேவன் உன்னை பார்த்துக் கொள்வார், அவர் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்னாகும் 14:9 வாசிதுங்களா. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்க உலகத்தை பார்த்த சூழ்நிலையை பார்த்தோ நீங்க பயப்பட தேவையில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட அவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத. சத்துருவை கண்டு பயப்படாத. மனுஷனை பார்த்து நீ என்ன செய்யாத. உனக்கு எதிராக இருக்கிறவர்களை பார்த்து நீ ஒரு காலம் நீ பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்களை மூடி பாதுகாக்கிற தேவனுக்கு அதரிசனமான நிழல் ஒன்று இருக்கிறது. நீங்க சங்கீதம் 5:12 வாசிங்களேன்.
அங்க சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், கர்த்தாவே கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அல்லேலூயா. ஆமா, காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்கிற தேவன் இருக்கிறார். 32:10 சங்கீதம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமானால் உன்னை ஒன்னும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அந்த கிருபை உன்னை இன்னைக்கு அழகாய் பாடணுமே, அந்த கிருபை என்ன செய்யுமா? சத்துருக்களை நிர்மூலமாக்கி போடுமா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அப்ப அந்த கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அந்த கிருபைக்குள்ள நம்ம மறைத்து கொள்ளணும். அவன் தான் சொல்லுவான், பகலில் பறக்கும் அன்புக்கு. நீங்க 91:5-6 வாசிங்கள. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். பயம் என்பது உனக்கு இல்லாம இருக்கும். அல்லேலூயா. இதுதாங்க சுகமாய் தங்கி இருக்கிற அனுபவம். சுகமாய் தங்குகிறவனுக்கு இப்படிப்பட்ட போராட்டமே இருக்காதான். எப்படியா? இருளில் நடமாடும் கொள்ளை நோய். அல்லேலூயா. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். அதுக்கு நீ ஒரு காலம் என்ன செய்ய மாட்ட? நீ பயப்படவே மாட்ட. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆனாலும் பாருங்க, சத்துரு எப்படி இருப்பானா, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிவானா. 1 பேதுரு 5:8. அதுல நீ பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா நீ கர்த்தருக்கு பிரியமானவனாயிரு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அல்லேலூயா. ஆனால் யூத ராஜசிங்கமாய் உங்களோடு தங்கி இருக்கிறபடியினால் உங்க வீடுகளில நீங்க எப்படி இருப்பீங்க? சுகமா இருக்கிறோம். அதை ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? எங்க நிக்கிறோங்கிறது தெரியல உங்களுக்கு? எதையோ சொல்லிட்டு போறாரையா, கேட்டு போவோமே. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா இது சாத்தியமாங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதனால அப்படியே இதையும் கடந்து போவோம். அப்படிதானே? யூத ராஜ சிங்கம் உன்னை பாதுகாக்கிறபடி தான். எப்படி இருப்போம் எல்லையில? அட எப்படி இருப்பீங்க? ஆமென். அல்லேலூயா. நான் சுகமா இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆமா, கர்த்தருடைய நாமம் அது எப்படிப்பட்டதா? நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். உம்மில் வாஞ்சையாயிருப்பதினால் என்னை விடுவித்து நிச்சயமாய் உந்தன் நாமம் அறிந்ததனால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை விடுவித்து நிச்சயமாய் உந்தன் நாமம் அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா உங்கள் நாமம் பலத்த துருகம். இயேசுவா உங்கள் நாமம் பலத்த துருகம். நீதிமானான் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமானான் உம்மையில் வாஞ்சையாயிருப்பதினால் என்னை விடுவித்து நிச்சயமாய் நாமம் அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். அல்லேலூயா. Praise the Lord.
தேவனுடைய நாமம் அது பலத்த துருகம். நீதிமான் அங்கே ஓடி எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உன் எல்லையில சுகத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னமா சொல்ற அழகா, என்னாலும் என்னாலும் காப்பாற்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ பாருங்க, திருமணத்துல இணைகிறவங்க சொல்லுவாங்க, புது தம்பதிகள், அங்க அவங்களுக்குள்ள என்ன உடன்படிக்கை? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாவற்றிலும் என்ன செய்வேன்னா, ஒன்று நான் உனக்கு சரியாய் பங்காக இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை. ஹல்லேலூயா. எல்லாம் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த உடன்படிக்கையை மீறினாலும், அவங்களே உன்னை காப்பாற்றலைனாலும், காப்பாற்றுறேன்னு சொன்னவன் உன்னை காப்பாற்றாமல் விட்டாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், யாரு கைவிட்டாலும், யாரு காப்பாத்தினாலும், யாரு காப்பாத்தாம போனாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீ எனக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. நீ என் கூட சுகமாய் நீ தங்கி இருக்கும் பொழுது அதுதான் முக்கியம். இந்த ரெண்டு இல்லாம மூணாவது இல்லை. அவருக்கு பிரியமா இருந்தா அவரோடு சுகமாய் தங்கலாம். அவரோடு சுகமாய் நீ தங்குற அனுபவம் உனக்கு இருக்குமானால், அடுத்து சொல்றாரு, அவனுக்கு தான் சொல்றாரு, என்னாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். என்னாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு நீ ஆண்டவரோடு கூட உறவாட பழகிக்கொள். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் இருக்க கற்றுக்கொள். அவரோடு கூட அனுதினமும் சுகமாய் இருக்க. அப்ப சுகமாய் இருக்கணும். அவருடைய பிரசன்னம் எப்பவும் இருக்கணுங்கிறாரு. அவருடைய சமூகம், அவர் சமூகத்தை நாடு, அவர் சமூகத்தை தேடு, அவருடைய பிரசன்னத்தை நாடு, அவர் பிரசன்னத்துக்குள்ளே மகிமைக்குள்ளேயே இருந்து பழகு. அப்பொழுது நீ எப்பொழுது எப்படி இருப்ப? சுகமா இருப்ப. அப்ப என்னாலும் உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். கேடகம், அரண், கோட்டை, துருகம். ஹல்லேலூயா. அதுதான் உனக்கு உயர்ந்த அடைக்கலாம். பாருங்க, வேதத்தில் பார்க்க தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று அறியாம தன் வீட்டை விட்டு புறப்பட்டு பயத்தோட நடுக்கத்தோட ஒரு எதிர்காலத்தில் கேள்விக்குறியோட போன அந்த யாக்கோபு. ஹல்லேலூயா. யாக்கோபு அவனுக்கு தேவனை தேடுகிற ஒரு அறிவு, தேவ சமூகத்தில் அவன் நிற்கிற ஒரு அறிவு, அந்த ஜெப ஞானம், அந்த ஜெப ஆவி, அவர் சமூகத்தில் நிற்கிற அந்த அனுபவம், அந்த மகிமையை காணக்கூடிய ஒரு வாஞ்ச, அப்படி பிரசன்னத்தில் நிற்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறதுனால தான் அவன் தன்னுடைய சூழ்நிலையில் அவன் தனியாக போனாலும் கூட அந்த நேரத்தில் கூட அவன் பாருங்க, அவன் அந்த பிரசன்னத்தில் நின்றுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. எனக்கு இந்த வார்த்தை கடினமான வார்த்தையாக தான் நினைக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20-21 நீங்க வாசிங்களேன். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அப்பனா இல்லைன்னா இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்களேன். இல்லைன்னா அப்ப தேவன் இல்லையா? ஆனாலும் பாருங்க, அதை கூட ஆண்டவராக தேவன் அங்கீகரிக்கிறார் பாருங்க. அவன் என்ன சொல்றான்? அவருக்கு பிரியமான ஒரு ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான். நான் போற இடத்துல, நான் போற வழி எனக்கு தெரியல, என்ன ஆகுமோ எனக்கு தெரியல, நான் போய் திரும்ப வருவேன நம்பிக்கை இல்லை, ஆனா சஞ்சலம், ஒரு போராட்டம், இதன் மத்தியில் நான் போறேன். ஆனால் அவன் ஜெபிக்கிறவன், அவனுடைய தாய் தகப்பன் அவனுக்கு அந்த ஜெப ஆவியில் அவனை வளர்த்துருக்காங்க பாருங்க.
அவன் முற்பிதாவாகிய அந்த ஆபிரகாம், அந்த ஈசாக்கு அவனுக்கு கற்றுக் கொடுத்த வழி. அவன் பாருங்க அந்த சமூகத்தில் அப்படியே நிற்கிறான், அந்த பிரசன்னத்தில் அப்படியே நிற்கிறான். அவன் கேட்கறது என்ன? வேற ஒன்றும் கேட்கல. நான் போற இடத்துல நல்ல சாப்பாடு, எனக்கு உடுக்க வஸ்திரம், நான் என்னைக்கு ரிட்டர்ன் ஆகுறேனோ அன்னைக்கு சமாதானத்தோட நான் திரும்பி என் தகப்பன் வீட்டு, எங்க புறப்பட்ட இடத்துக்கு, என் தகப்பன் வீட்டுக்கு வர பண்ணுவீரானால் நீர் என் தேவனாய் இருப்பீர்கிறான். இந்த விசுவாசம் உனக்கு இருக்குதான்னு நீ பார்க்கணும். உன் சூழ்நிலை பேசுறத நீ பேசுறியா, இல்ல தேவ சமூகத்துல அவரை நோக்கி பார்க்கிறையா? இதுதான் உனக்கும் அவனுக்குள்ள வித்தியாசம். நீ எங்க நிக்கிற? ஆண்டவர் சமூகத்துல இருந்து உனக்கு பதில் கிடைக்கணுமா, பிரதிபலன் கிடைக்கணுமா? நீ என்ன செய்? விசுவாசத்தோடு கூட இந்த யாக்கோபை போல ஒரு பொருத்தனை பண்ண. அவன் கேட்கறது நியாயமான கேள்வி, வேற ஒன்றும் கேட்கலைங்க. அலாமிங்க ஒன்றும் கேட்கலாம. நான் போற இடத்துல எனக்கு நல்ல சாப்பாடுனா என்ன? ஜீவிக்கிறதுக்கு சாப்பாடு, உடுத்துறதுக்கு ஒரு உடை, எனக்கு எத்தனை ஆகிறதுக்கு வழிவாசல். அது எப்படி? சமாதானத்தோட நான் வரணும். வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. அப்படியே யாக்கோப என்ன செய்தார் ஆண்டவர்? காப்பாற்றின தேவன், காப்பாற்றின கர்த்தர் உன்னையும் காப்பாற்ற உண்மையுள்ளவர். உன்னையும் காப்பாற்றுவார், உன்னையும் காப்பாற்றுவார், உன்னையும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர் பாருங்க, இஸ்ரவேலரை காப்பாற்றுகிற பொறுப்பை அவர் தன் மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த இஸ்ரவேலரை தன்னுடைய ஜனங்களாய், சொந்த ஜனங்களாய் அவர் தெரிந்து கொண்டது நிமித்தம் என்ன செய்தாரு? அவர்களை அனுதினமும் காப்பாற்றுகிற பொறுப்பை அவர் ஏற்றுக்கிட்டார். அதனால உன்னை காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் காலை தோறும் அந்த கூடார வாசல்ல அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா. தேவர்கள் உண்ணக்கூடிய அந்த உணவை தன்னுடைய பிள்ளைகளுக்கு, ஆமென் சொல்லுங்களேன், ஆண்டவர் கொடுப்பார் பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்ன செய்வாங்க? நல்லா வாழ்ந்துருக்கிறவங்க, நீங்கள் எப்பயாவது நீ பார்த்த உலகத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற நல்லதை வச்சுக்கிட்டு எதையாவது தேவையில்லாத தூக்கி கொடுத்து விடுவாங்க, அப்படி தானே? ஆண்டவர் அப்படி இல்லை. தன்னுடைய தேவ தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டே தன்னுடைய பிள்ளைகள். அப்போ பாருங்க, அவங்களுக்கு ஸ்தானத்தை தன்னுடைய சாயலாய் படைத்ததுனால அந்த பிள்ளைங்களை அப்படி தான் நேசிச்சார். உன்னையும் அப்படி தான் ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுல இருக்கிற ஒரு பிரியம், அவருக்கு இருக்கிற சந்தோஷம், அதில் இருக்கிற நிறைவு வேற எதுலேயும் இல்லை. பாருங்க, அவருடைய நினைவுகள் தன்னுடைய ஜனங்களுக்கு தேவர்கள் உண்ணுகிற உணவை அவங்களுக்கு கொடுக்க கூடுமானால் இந்த ஜனங்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள். மாத்திரமல்ல, இறைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். ஏராளமான எண்ணற்ற காடைகளை அந்த கீழ்காற்றை அனுப்பி அவங்க அதையும் எங்க டோர் டெலிவரி, நான் அங்க வச்சிருக்கிறேன் போய் சாப்பிட்டுவான்னு சொல்ல, எல்லாம் டோர் டெலிவரி இருக்கிற இடத்துல கூடார வாசல்ல அங்கேயே 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 அங்கேயே. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் போஷிக்கிறாருன்னா தன்னுடைய ஜனங்கள் மேல எவ்வளவு ஒரு பிரியம். அந்த பிள்ளைங்க, அந்த ஜனங்கள், அந்த பிள்ளைகளை நான் காப்பாற்றணும், அவங்க ஏன் பிள்ளைங்க. அல்லேலூயா. அந்த ஜனங்களை நான் தான் காப்பாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா. அப்போ ஓ மேல ஆண்டவருக்கு பிரியம் இருக்கா இல்லையா? இல்லையா? பாருங்க, அந்த ஜனங்களை வெயில்னாலும் அந்த ஜனங்கள் பாதிக்கப்பட்டக்கூடாதான், பனியினாலும் பாதிக்கப்பட்டக்கூடாதான். வெயில் என்ன ஆயிடுமா? ஜனங்களை சுட்டெரிக்கும். பனி குளிர் தாங்க மாட்டாங்க. அதற்கு என்ன செய்யலாம்? அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்க ஆண்டவர் அவர் கிருபையாயிருந்த தேவன். இன்றைக்கு உனக்கு அப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில் என் தேவனாகிய கர்த்தர் அவரே உன் கூட இருந்து, ஹல்லேலூயா,
மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து உன்னை வழிநடத்தி உன்னை காப்பாற்ற என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் இன்னைக்கு உன்னை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? 43:2 வாசி. ஏசாயா 43:2. நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்து நான் உன் கூட இருப்பேங்கிற. நீ தண்ணீரை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் உன்னை காப்பாத்துவேன். அல்லேலூயா. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்னியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அதை எண்ணி தாவீது நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. சங்கீதம் 139:13 வாசிங்களேன். சொல்ற வார்த்தை, என் தாயின் கற்பத்துல நீர் என் உள்ளியந்திரங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அங்கேயே என்னை காப்பாற்றி. ஏன் இந்த வார்த்தை சொல்லணும்? இன்னைக்கு அநேக தாய்மார்கள் என்ன செய்வாங்க? ஏன் கேளுங்களேன், உங்க அம்மா மாட்ட உங்க அப்பா மாட்ட நீங்க விசாரிங்க. அம்மா கிட்ட எல்லாம் அம்மாமார்கள்ட்ட விசாரிங்க. அம்மா உண்மையே நீ ஆசையாக பெற்றெடுத்தீங்களா, இல்லை வேண்டா விதமாக பெற்றெடுத்தீங்களா? சில பேர் என்ன செய்வாங்க? கருவுத்த உடனே இதை க்ளோஸ் பண்ணி நிறைய மாத்திரைகளை சாப்பிடுவாங்க. நிறையா போராட்டங்கள், பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள் அவங்கள என்ன நீங்கள் கேட்டு பாருங்களேன். இன்றைக்கி அந்த அனுபவத்தில் போல நான் யோசித்தது உண்டு. ஏன் தாவீதுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்தது? ஏன் இந்த வார்த்தையை அவன் சொல்கிறதுக்கு என்ன சூழ்நிலை? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னா உடனே கருவிலேயே என்ன செய்யணும்? நிறைய இன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு பாருங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்திருக்கோம் பாருங்க. ஆனால் பாருங்க, தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பே பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், என் தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்கிறான் தாவீது. அல்லேலூயா. ஒருவேளை எதை நினச்சி சொன்னானோ? நல்ல முறையில் அவங்க ஆசையாக பெற்றிருந்தா நான் ஏன் ஆடு மேய்க்க போகிறேன் கடைசி பிள்ளையாக இருந்து? அப்படிலாம் யோசித்துருக்கோன்னு அவனுக்குள்ளே ஒரு சிந்தனை ஓடி இருக்குல்ல. ஏன்னா வீட்டில் போற்றக்கூடியவன் அனைவராலும் 7, 2, 9 7 அண்ணன் தம்பி அப்பா அம்மா 9 பேரால் ஆசையாக கொஞ்சி மையத்தில் வச்சு போற்றி எல்லாராலும் அரவணைக்கக்கூடியவன் எல்லாராலும் கைவிடப்பட்டு மறக்கப்பட்ட சூழ்நிலையில் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க போகிறான்னா அவன் உள்ளத்தில் எவ்வளவு பாரம் வந்திருக்கும் பாருங்களேன். அப்போ அவன் யோசிக்கிறது கரெக்டு தானே? இப்போவே இப்படி பண்ணியிருக்காங்களே, ஒருவேளை அப்போல்லாம் என்ன பண்ணாங்களோ தெரியல, ஆனாலும் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை நீங்கள் காப்பாற்றுனீங்களே, அது சொல்கிறான் பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மையும் அப்படி காப்பாற்றிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், நம்மளையும் காப்பாற்றி எங்க இந்த ஜீவனில் ஒரு தேசத்தில் நம்மையும் நடமாட விட்டுருக்காரு. அதற்கு நன்றி சொல்ல வேணாமா? ஆண்டவர் இடத்துல அவரை மகிமை செலுத்த வேணாமா? அவருடைய பிள்ளையா வாழ வேணாமா? அவருக்கு பிரியமா நடந்து கொள்ள வேணாமா? அவர் சொல்றாரு, நீ என் கூட சுகமா தங்கியிருப்பான்னு. அப்ப அவர் நம்மோடு தங்கியிருப்பதை அவர் விரும்புகிறாரா இல்லையா? அல்லேலூயா. என் பிள்ளைய நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு தாய் உள்ளம் பாருங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நான் தான் உன்னை காப்பாற்றணும் மக்களே. உன்னை காப்பாற்றினேன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்ம மேல் அவ்வளோ வைராக்கியமாக சொல்கிறாரு. இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படி தான் சுதந்திரித்து கொள்ளணும். என் ஆண்டவர் என்னை காப்பாற்றணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்காரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பாசம், நான் உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற இந்த பாசத்தை, இந்த அன்பை நினச்சி நானே மெய் செலுத்து போகிறேன். கடந்த நாள் நான் யோசித்தது உண்டு, இந்த மோசேக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள்.
இந்த ஜனத்தை பாரு, 430 வருஷம் அவர் மறக்காம அந்த ஜனத்தை விடுவித்து இவங்களை நடத்தி கொண்டு போறதுக்கு நம்மளையும் ஒரு ஆளா தேர்ந்தெடுத்து இவங்களை நடத்திட்டு போற பொறுப்பை நம்ம கையில ஒப்படைச்சு, அப்ப அவன் முன்னாடி நின்று பார்க்குறான், இந்த ஜனத்து மேல ஏன் இவ்வளவு பிரியம், இவ்வளவு இந்த ஜனங்க மேல இவ்வளவு ஒரு பாசம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நான் அப்படி தான் யோசிக்கிறேன் உங்க மேல. காரணம் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியாய் வெளியாக்கி கொண்டிருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னை உருவாக்குவதற்கும், உன்னை உற்சாகப்படுத்துவதற்கும், உன்னை தலை நிமிர பண்ணுவதற்கும், உன்னை வாழ வைப்பதற்கும், உன்னை செழித்திருப்பதற்கும், நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற வழிவாசல்களை எண்ணி. ஆனால் உனக்கு தான் காது இருந்தும் கேட்கல, உனக்கு தான் உணர்வு இருந்து உணர மாட்டேங்கிற. நீ வந்த போன ஏனோ தானே இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை அசட்டையோடு நீ அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு அதை நீ கவனமாக கேட்டு அதன்படி தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்குமானால் உன் லெவலே வேற, உன் லெவலே வேற. ஆனால் அதை குறித்து தெரியல. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கையா இருக்கு, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு வினோதமா இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு நம்பக்கூடியதா இல்லை. அதனால தான் அப்படி உட்கார்ந்துருக்கிறோம். அப்படியே 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 ஆண்டவரை நம்புறவன் அவர் வார்த்தையை நம்புவான். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்புறவன் கர்த்தரை பிரியப்படுத்துவான். கர்த்தரை பிரியப்படுத்துறவன் தான் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பான். அவன் தான் அவரோட சுகமாக தங்குவான். அவனை தான் என்னாலும் என் தேவனாய கர்த்தர் அவர் காப்பாற்றுவார். அதனால தான் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறது கூட ஆசாரியர்கள் அவங்க ஒரு வார்த்தையை அழகா சொல்றாங்க. என்னாகுமோ 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசிங்களேன். அங்க அந்த ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார்கள் என்று. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இத 3 நீங்க அப்படியே அழகா எழுதி வச்சு அடையாளமா வச்சு இதை போகும்போதும் வரும்போது இந்த வார்த்தைகள் மேல கை வச்சு இந்த வார்த்தையின்படி மாத்திரம் என்னை ஆசீர்வதித்தா போதும் அப்படின்னு நீயும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக்கோ. நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கும்னு நினைக்கிறியோ அவங்களையெல்லாம் இந்த வார்த்தையால நீ ஆசீர்வதித்து பழகு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். இதுல இல்லாத ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இதன்படி எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசாரியர்கள் ஆசீர்வதித்தார்களோ இன்றைக்கும் அதே வார்த்தையை நீயும் உச்சரிக்க பழகு. நீயும் கர்த்தருடைய ஜனங்களை அப்படியே ஆசீர்வதிக்க பழகு. இதை நீயும் அனுபவி, மற்றவர்களையும் அனுபவிக்கவை. அல்லேலூயா. கர்த்தர் சரீரத்திற்கு மாத்திரமல்ல மக்களே, ஆத்மாவுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காக்க உண்மையுள்ளவர். சங்கீதம் 121, 7, 8 வாசிங்களேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எப்படியா? இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். யார சத்தமா தான் சொல்லுங்களேன். யார காப்பாத்துவாரா? எப்போ காப்பாத்துவாரா? எப்போ? என்றென்றைக்கும் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அவர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது தம்முடைய சீஷர்களையும் அவரை பின்பற்றினவர்களையும் எவ்வளவு அருமையாய் காப்பாற்றினார் தெரியுமா? எவ்வளவு அருமையா, அதாவது அது அப்படியே தத்ரூபமா கொண்டு வராது. எப்படியெல்லாம் நான் உங்களெல்லாம் காப்பாற்றுவேன் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் பசியா இருக்கிறான், மலை பிரசங்கம் முடிச்சு எல்லாம் பட்டினியா இருக்கிறான். அவனை எப்படி உணவு கொடுத்து காப்பாத்துறாரு? 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அவனை காப்பாத்துறாரு.
ஜனங்களை காப்பாத்துறாரு. இன்னைக்கு உன் களஞ்சியத்துல குறைவு இருக்கிறதா? அவருக்கு தெரியப்படுது. அவர் பிரசன்னத்திலே இரு. அவர் வந்து உன் களஞ்சியத்தை பார்ப்பார். அன்று சாரிபாத்து விதவையுடைய அந்த களஞ்சியத்தில் இருந்த குறைவு ஆண்டவருக்கு அதை பார்த்துட்டு அவருக்கு சும்மா இருக்க முடியல. கேரியத்தில் ஒளிந்து கொண்டிருந்த தன்னுடைய தாசனை தீர்க்கன் அனுப்பிச்சு, நீ போ சொல்லியே அனுப்புறாரு. நீ போ, இங்க ஆறு வத்தி போச்சு, நீ கலங்குறியா? அங்க சாரிபாத்து விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். யாருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன்? சாரிபாத்து விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அங்க போ. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மாப்பு செய்கிற தொட்டி, உன் எண்ணெய் கலசங்கள் அவருக்கு தெரியும். Praise the Lord. எங்கே அவருடைய பிரசன்னம், எங்கே அவருடைய மகிமை இருக்கிறதோ, தேசமே பஞ்சத்தில் இருந்தாலும் உன் களஞ்சியத்தில் குறைவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையிலே நிறைவாக்கி நடத்தி உன்னை காப்பாற்றுவார். என்னாலும் காப்பாற்றுவார், என்னாலும் காப்பாற்றுவார். உன் சூழ்நிலையை பார்த்து நீ என்ன செய்ய துவண்டு போகாத. இதுவரைக்கும் உன்னை காத்தவர் இனிமேல் உன்னை காத்து உன்னை நடத்துவார். அவர் தான் சொல்ற என்னாலும் காப்பாற்றுவேன்றார். நீங்க அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். காப்பாத்துறது கரெக்ட், ஆனால் என்னாலும் காப்பாற்றுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாத்திரமல்ல, அங்க வரி கட்டுறதுக்கு பணம் இல்லை, பணமே இல்லை. சொல்றாங்க வரி கட்டணும். ஐயோ, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும். ரைட்டு. மீன் வாயிலிருந்து துட்டை எடுத்து வரி கட்டு. அங்க என்ன பண்ணார் பாருங்க. அங்க அந்த இல்லாமையிலிருந்து, அந்த வெக்கத்திலிருந்து வரி கூட கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. இன்னைக்கு அப்படிதான். உனக்கு சாதாரண காரியத்தில் கூட ஆண்டவர் கவனமாக இருந்து மனிதருக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் உனக்கு கேடகமும் மகிமையும் உன் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு, கலங்காதே. அல்லேலூயா. உன்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கண்டு நீ குழம்பி போகாத. உனக்கு கொடுக்கிறவர் இருக்கிறார். உனக்கு நிறைய கொடுப்பார், உனக்கு நிறைய கொடுப்பார். கொடுக்கட்டு பார்க்குற ஆமேன்னு சொல்றீங்கள, கொடுத்தா சொல்றேன் ஆமேன். நீ கொடுத்தான்னு சொல்ல மாட்ட, ஆமேன்னு சொல்றவங்களுக்கு தான் கொடுப்பாரு. காரணம் என்ன? அதான் விசுவாசம். கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் என் ஆண்டவர் என் கூட இருந்தா போதும், நிறைவானது என் கூட இருந்தா போதுன்னு நினைக்கிறப்பாரு. அப்படி நினைச்சிட்டேன்னு வையன், நீ எதிர்பார்க்கிறத காட்டிலும் மேலான காரியத்தை ஆண்டவர் செய்வார். அவனை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப நீ சூழ்நிலையே பார்க்க கூடாது, நீ அவரையே பார்த்து கொண்டு. அவர் தான் உன்னை என்னால் காப்பாற்றுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, படகு அலையில சிக்கி சும்மா சீறி எல்லாம் மரண பயத்துல இருக்கிறான், மரண பயத்துல இருக்கிறான். ஆனா அவங்களை கூட என்ன செய்ய காப்பாற்றும்படி என்ன செய்ய, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்க? அப்படி நீ யாருக்கு அதிகாரம் கொடுத்த பாருங்களேன். காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலை கொடுத்த உன் வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த உலகம் என்கிற ஆமீன் கடலின் நிலை வாழ்க்கை என்கிற படகு தத்தளித்து கொண்டிருக்கிறதா? கவலைப்படாத. அதை அமைதலாய் வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நிறைவை, ஒரு அமைதியை, ஒரு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் தான் நீ ஆராதிக்கிற உன் தேவனாய் கர்த்தர். உன் படகுல அவர் இருக்கிறாராங்கிறது மட்டும் பார்த்துக்க. அவருடைய பிரசனம் இருக்கா பார்த்துக்க, அவருடைய மகிமை இருக்குதா அதை நீ பார்த்துக்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொண்டவர் உங்களையும் காப்பாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என்ன காப்பாற்றுவார்? என்னாலும் காப்பாற்றுவார். அப்ப நான் அவருக்கு பிரியமா இருப்பேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அவரோட சுகமாய் தங்குவேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களை என்னாலும் காப்பாற்றுவார். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காக்க உண்மையுள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா.
ஈஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ, ஈஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ, இப்போதும் இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனசாரம் கொள்ளவில்லையோ, மனசாரம் கொள்ளவில்லையோ. காப்பார் உன்னை காப்பார், காற்றவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார், காற்றவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்பார். அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்கு அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்கு அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார் எண்ணிப்பார் எண்ணிப்பார், அதை என்றும் அதை எண்ணிப்பார், அதை என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார் காப்பார், காற்றவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். பழங்காதே மனமே காத்திடுவார். வீழ்ச்சியில் விழுத்துணை மீட்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும், சிற்சில வேளையில் சிற்றையினால் உன்னை சித்த இழுப்பவரும், ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்றும் அளிப்பவரே, உனக்கென்றும் அளிப்பவரே. காப்பார் காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். தாயினகத்தில் வரும் கொடுத்தவரே, தாயினகத்தில் வரும் தாய் தாம் உயிர் கொடு கெடுத்தவரே, தாயினை போல் உன்னை தள்ளிவிடாது கை கொடு கெடுத்தவரே, தாயினை போல் உன்னை தள்ளிவிடாது கை கொடு கெடுத்தவரே. அவரே 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 அன்பு கொண்டு மணந்தவரே, அன்பு கொண்டு மணந்தவரே. காப்பார் காப்பார், காத்தவர் காப்பார், இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் அடைக்கலமாயிருந்தார், ஆதரவாய் பல ஆண்டுகளில் அடைக்கலமாயிருந்தார். பாவேலுடன் அவர் கைப்பணி செய்திட கனிவுடன்
ஆதரித்தார். அவர் கைப்பணி செய்திட கனிவுடன் ஆதரித்தார். தரித்தார், தரித்தார், தரித்தார். பரிசுத்தத்தில் அலங்கரித்தார், பரிசுத்தத்தில் அலங்கரித்தார். காப்பார், காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் நினைத்து காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார், காத்திடுவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள தெய்வமே, உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த மகிமையானவர் தகப்பனே, நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழவும் தகப்பனே, அப்பொழுது நாங்கள் உமோடு சுகமாய் தங்கி இருக்கும் பொழுது நீர் எங்களை என்னாலும் காப்பாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே, நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களை நினைப்பதற்கும் நீர் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் கர்த்தர் இம்மட்டுமாய் நேசிக்கிறீரே தகப்பனே. அப்படி அன்புக்கு அளவு இல்லையே, அதுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த இரக்கத்திற்கு பதிலாக, அந்த கிருபைக்கு பதிலாக ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய பிள்ளைகளாய், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ தேவன் ஒரு விஷயங்களை தகுதிப்படுத்தும் தகப்பனே. நாங்கள் பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் வாழ தேவன் உதவி செய்யும். உமக்கென்று வைராக்கியமாய் எழுதி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபைதாரும். உமக்கென்று நாங்கள் எதையாகிலும் செய்யக்கூடிய ஆண்டவர் வழிவாசலை தேவன் எங்களுக்கு கட்டளையிடும். அப்படிப்பட்ட வாஞ்சையை நீர் எங்களுக்கு தாரும் தகப்பனே. நாங்கள் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ வெளிப்படுத்தி அந்த சித்தத்தின் வழியிலே எங்களை நடத்தி கொண்டு போகும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்று உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி நீர் எங்களிலே மகிமைப்படுத்தீர், எங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு விசை அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவர். எங்களை பாத்திரவான்களாய் மாற்றும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபைதாரும். நீ சொன்ன வார்த்தைகளை அப்படியே உடைய பிள்ளைகளிடத்தில் விதைத்திருக்கிறேன் தகப்பனே. 1000 மடங்கு விளைய செய்வீராக. உடைய பிள்ளைகளை வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆளுகை செய்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடே கடந்து போக தேவன் உதவி செய்யும். கூட எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவரே, சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு நேராக எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.